உறவுகளே வணக்கம். நம்ம குமரி விவசாயத்தில் நம்ம மண்ணில் விளைஞ்ச கத்தரிக்காய், அது நம்ம நாட்டு கத்திரிக்காய், ஆண்டாள் குளம் கத்திரிக்காய்னுவாங்க. ஸோ அதோட வெயிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காயை எடுப்போம். இந்த காயோட வெயிட்டை நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு கத்தரிக்காய் 850 கிராம். ஸோ பையை நம்ம 50 கிராம் கழிச்சாலும் 800 கிராம். ஸோ இன்னும் ஒரு கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய், அதாவது இது வந்து நம்ம பூரிஷ்குமார் பறிச்சதில் வந்து சரியாக இது பண்ணுறது முன்னாடியே பறிச்சிட்டாரு. ஸோ அதை நம்ம பார்ப்போம் எவ்வளவு. 2 கத்திரிக்காய், அதாவது ஒரு கத்திரிக்காய் சராசரியாக வந்து 1/2 கிலோ விழுது, 1/2 கிலோவுக்கு மேலேயே நமக்கு விழுது. அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த நம்ம விவசாயத்தில் சிறப்பு. ஸோ பாருங்கள், இப்போ 2 கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். 1 கிலோ 200. அப்போ சின்ன கத்திரிக்காய் இருக்குல்ல, அதுவே குறையாமல் 400 கிராம் வருது. அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது இதை தான் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் போகும்போது 1 கிலோவுக்கு 2 கத்திரிக்காய் தான் கிடைக்குதா, 1 கிலோவுக்கு 5 கத்திரிக்காய் வரையும் கிடைக்குது. அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ளாடி வந்து அந்த ரசாயன உரங்களால் அது உப்பி போய் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம காயில் சாம்பாரில் போட்டோன்னே கரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய புரிதல். இதில் நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து டெய்லி இனி கிடைக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு, நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கருங்கல் பகுதிக்கு யாராவது வருவீங்க, கப்பியாரை பகுதியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக வேணும்னா நம்ம சொல்லலாம். 1 கிலோ 40 ரூபா. சரிங்களா, 1 கிலோ 40 ரூபா. சில நேரம் 2 காயே கிடைக்கும். சில நேரம் இந்த மாதிரி 2 காய் போட்டாச்சுன்னா 1,4 கிலோ வருது அப்படின்னா 50 ரூபா வந்துடும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து முற்றிலும் இயற்கையாக விளைய வச்சது, எந்த ரசாயன உரங்களும் இல்லை. பொரியலுக்கு பொரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேடு இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதை இனி வெட்டி பார்க்க போகிறோம். வெட்டி பார்க்குறதுல வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். வெட்டும்போது இது வந்து எப்படி கேடு இருக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உறவுகளை, விவசாயம் செய்வோம், விவசாயம் காப்போம். நன்றி.